ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோன்னா நெல்லை ஸ்டைல் சமையல் தான். அவியல், சாம்பார், அப்பளம், மாங்காய் ஊறுகாய். ஸோ ஃபேமிலி டுகெதர் எல்லா ரிலேட்டிவ்ஸும் நம்ம வந்திருந்தோம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக. ஸோ எஸ்பெஷலி நம்ம நான்வெஜ் தான் அதிகமாக சமைப்போம். எல்லாரோட ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வெஜ்ஜு சமைக்கலாம், அது நம்ம ஊர் ஸ்டைல் வந்து அவியல், சாம்பார் இந்த மாதிரி சமைக்கலான்னு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ அவியலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பார்த்திங்கன்னா சேனைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட், முருங்கைக்காய், தக்காளி, ஸோ மிளகாய். ஸோ இந்த காம்பினேஷன் அவியலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அவியல் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது பாருங்கள் அந்த கட்டிங் ஸ்டைல், ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஈச் அண்ட் எவ்ரி வெஜிடபிள்ஸ் நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இந்த கட்டிங் ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைட் பை சைடு அப்படியே சாம்பார் சமைக்கிறதுக்கு உண்டான அதையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அக்கா தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸோ இதுதான் சாம்பாருக்கு உண்டான ப்ரிப்பரேஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு சைட் பை சைடாக. அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. புளி, அப்புறம் தேங்காய் துருவியாச்சு. இப்போ மாங்காய் ஊறுகாய்க்கு உண்டான மாங்காய், ஸோ கொத்தமல்லி இலை, ஸோ இது எல்லாமே இது அவியலை பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா இது நெல்லையோட ஒரு சிறந்த இது. எந்த கல்யாண வீட்டில் போய் நீங்கள் சாப்பிட்டாலும் ரசம் அவியல் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ வெஜிடேரியன் சமையல் கல்யாண வீட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரசம் அவியல் இல்லாத கல்யாண வீட்டில் எந்த வீடுமே இருக்காது. இது சவுத் இந்தியனோட ஸ்பெஷல். இது மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாரோட கல்யாண வீட்லேயும் இந்த அவியல் வந்து மேண்டேட்டரியாக இருக்கும். ஸோ அவியல் பாருங்கள், ஸோ இது ப்ரிப்ரேஷனே வந்து வேறு லெவலில் ஸ்டைலில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட காம்பினேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சைட் பை சைடு இப்போ சாம்பாருக்கு உண்டானது வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சவ். ஸோ சாம்பாருக்கு உண்டான எல்லா ஒரு வெஜிடபிள்ஸும் நம்ம கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சைட் பை சைடு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். தேவையான அளவு இப்போ உப்பு போட்டாச்சு. ஸோ மசாலா நம்ம சாம்பார் பொடி போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர். ஸோ எந்த அளவுக்கு தேவையான மசாலா நம்ம போடணுமோ அந்தளவுக்கு தேவையான மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் பாருங்கள், அதுக்கு உண்டான மசாலா நம்ம சாம்பாருக்கு போட்டுட்ருக்கோம். ஸோ மஞ்சள், மிளகாய்த்தூள், அஞ்சரை பெட்டி. ஸோ எத்தனை பேர் வீட்டிலேருந்து அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணிட்டுறீங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அஞ்சரை பெட்டியில் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மஞ்சள், கடுகு, மிளகு, வெந்தயம், சீரகம் இதுதான் அதிகமாக வந்து நம்ம அஞ்சரை பெட்டியில் வச்சுருப்போம். இதை உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ எத்தனை பேர் வீட்டில் இருந்து இந்த அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இந்த பாருங்கள், என்னோடய பாத்திரத்தில் ஜிபின்னு போட்டிருக்காங்க. இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல். ஸோ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாத்திரத்தில் அவங்க இன்சியல் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ செமையான ஒரு எம்மியான அழகான அவியல் ரெடி ஆகிடுச்சு. சூடான அவியல் ரெடி. ஓகே, அவியல் அப்படி நம்ம சாப்பிடலாம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். அவியல் பாருங்கள், அதோட தேங்காய், ஸோ தேங்காய் துருவி போட்டிருக்கோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவும் நம்ம பாயில் பண்ணிடக்கூடாது. அது கரெக்டான ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் போடணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த தேங்காய் கடித்து சாப்பிடும்போது அதோட இது தனி மகத்துவமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஈச் அண்ட் எவ்ரி வெஜிடபிள்ஸும் ஒவ்வொரு இது தனித்தனியாக சாப்பிடும்போது தனித்தனி டேஸ்ட்டாக இருக்கும். அவியல் ஒரு இது, கத்திரிக்காய் ஒரு ஸ்டைல். ஸோ இப்போ மாங்காய் ஊறுகாய், சாம்பார் அவியல் இந்த காம்பினேஷனில் மாங்காய் ஊறுகாய் சாப்பிடும்போது அது ஒரு வேறு லெவல். தனி ஒரு வெஜிடபிள் சாப்பிட்றவங்களுக்கு அதுக்கு தெரியும். சூப்பரான பார்த்தாலே இது எம்மியாக அழகாக சூப்பராகிடுச்சு. இது பாருங்கள், ஜிபி எங்கள் அம்மாவோட ஜி பார்வதி. ஸோ அவங்களோட இனிஷியல் அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ சாம்பார் பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. சாம்பாரும் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ சாம்பார், அவியல், மாங்காய் ஊறுகாய், அப்பளம் இது பெஸ்ட்டு காம்பினேஷன் ஃபார் வெஜிடேரியன்ஸ். ஸோ ஃபைனலி மாங்காய் ஊறுகாயும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மாங்காய் ஊறுகாய் பாருங்கள், நல்லா தாளித்து அதோட பக்குவமாக அதை ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ அந்த சாம்பார் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை தாளித்து நம்ம வந்து ஊற்றணும். அது ஃபைனல் அவுட்புட்டு பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்கள், ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாளித்து ஊற்றி நம்ம ஊடும்போது அதுக்கு உண்டானது அடிஷ்னலாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதோட டேஸ்ட்டு. ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை போடுறோம். ஸோ சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சாம்பார் ரெடி. இப்போ வந்து தாளித்து ஊற்றுறோம். ஸோ அந்த வெங்காயம், கடுகு, மல்லி இலை இதெல்லாம் வந்து பொன்னிறமாக அழகாக வந்து நம்ம தாளித்து நமக்கு அடிஷ்னலாக போடும்போது பார்த்திங்கன்னா இது பெருங்காயம் நம்ம போடுறோம். ஸோ சாம்பாருக்கு வந்து பருப்பு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இந்த பெருங்காயத்தை தாளிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக பாருங்கள், தாளிக்கிறதுக்கு ஒன்றும் ஃபைனல் ஸ்டேஜ் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம சாம்பாரில் சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்துடும்.
ஃபைனலி நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெல்லை ஸ்டைல் அவியல், சாம்பார், மாங்காய் ஊறுகாய், அப்பளம். ஸோ இது பெஸ்ட்டு காம்பினேஷன் ஃபார் வெஜிடேரியன் பீப்புள். ஸோ செவ்வாய் வெள்ளி ஆனால் எல்லாரோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி சாம்பார் இல்லாத வீடே இருக்காது. ஸோ எல்லாருமே மோஸ்ட் ப்ராபபிளி செவ்வாய் வெள்ளி வந்து சாம்பார் தான் யூஸ் பண்ணுவாங்க. கடையினா சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பக்காவான சவுத் இண்டியன் ஸ்டைல் வெஜிடேரியனுக்காக உண்டான பெஸ்ட்டு காம்பினேஷன் ஃபுட்டுன்னு நான் சொல்லுவேன் இது. ஸோ எத்தனை வீட்டில் இது ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அப்பளம் பொடிக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு தனி கலைங்க. ஸோ எண்ணெய் நல்லா போட்டுட்டு அது பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் அது நல்லா ஃபோல்ட் ஆகாமல் அது நம்ம அப்பளம் பொரிக்கணும். அதை ஒரு தனி கலை அப்பளம் பொரிக்கிறதையே. ஓகே, ஸோ அதுக்கு உண்டான தேவையான அளவு நம்ம ஆயில் வைக்கணும். பாருங்கள், அப்பளம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி வாங்க சாப்பிடலாம்.